லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவிக்கிறார்கள். இது உண்மை குற்றவாளிகள் கைது செய்யவில்லை என சில தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்ல, கைதுங்கிறதே போய் தானே. இல்ல இல்ல கைதுங்கிறதே தவறு. சரணடைஞ்சிருக்காங்க. அப்ப அந்த கைது அந்த சரணடைந்தவர்களை கைது செய்தவர்கள் 2 நிமிஷம் இருக்கு சொல்லுப்பா. அதாவது சரணடைந்த கைதிகளை விசாரிச்சு யார் எதுக்காக செஞ்சீங்க, யார் செய்ய சொல்லி செஞ்சீங்கிறது தெரிய வராம சரணடைகிறதுனா கொலை செஞ்சவங்க இவங்க எப்படி இங்க இருந்து போடி நேர சரணடைஞ்சிட்டாங்களா? அது தெரியுது. கொலை செய்தவர்கள் வேற, சரணடைஞ்சிருக்க வேறங்கிறது சாதாரண பாமரனுக்கே தெரியும். அப்ப குற்ற செயல் மறைக்கப்படுதுன்னு தெரியும். அதனால நியாயமான விசாரணை வேணுங்கிறோம். சார், இப்ப மாயாவதி அவர்கள் இப்ப நேரடியா வந்து அஞ்சலி செலுத்தினப்போ சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க. இதுக்கு சிபிஐ விசாரணை தேவைதானா? உங்களுடைய கருத்து? அது இல்லை. மாநிலத்தில் எங்க மாநிலத்திலே ஆகச்சிறந்த காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடி எல்லாம் இருக்கும்போது மாநில உரிமை இது என் மண்ணின் மகனினுடைய கொலை, அதை நாங்க கண்டுபிடிக்கிறதா சிறப்பு. அது எல்லா உரிமையும் மத்திய அரசு கொடுத்து சிபிஐ இதுவரைக்கும் என்ன சிறப்பா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஏமாற்று. அதை நான் ஏற்கல. அது தேவையில்லை. இந்த வழக்குல உண்மை குற்றவாளிகள் கைது செய்ய வேண்டும் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. எவ்வளவு நாட்களுக்குள்ள கைது செய்யப்பட வேண்டும்? கொலை நடந்துருச்சு தெரியுது. ஒரு 2 நாள்ல கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியாதா? நன்றி சார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதிய தலைமுறைக்கு தனித்த பேட்டி அளித்திருந்தார். அதில் கைதாகி இருப்பவர்கள் வேறு, கொலை செய்தவர்கள் வேறு என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் கூறியிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்டிருந்தார். இந்நிலையில் சீமான் இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 31 நாட்களில் 131 படுகொலைகள் நடைபெற்றிருப்பதாகவும் நமக்கு அளித்த தனித்த பேட்டியில் அவர் பேசியிருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் தனித்த பேட்டி அளித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்